ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சச்சரிதம் அத்தியாயம் 42 பார்ட் 1. பாபா மகா சமாதி அடைதல். பாபா தன்னுடைய மகா சமாதி அடையிறத பற்றி முன்னமே ஒரு குறிப்பை உணர்த்திருக்காரு. ராமச்சந்திர தாதா பாட்டில் மற்றும் தாத்தா கோட்டே பாட்டிலுடைய மரணத்தை தவிர்க்கிறாரு. பாபா லக்ஷ்மி பாய்க்கு கடைசி நேரத்தில் தர்மம் செய்கிறாரு. பாபாவின் கடைசி நேரம் முன்பாகவே உணர்த்திய குறிப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இது வரைக்கும் நம்ம பார்த்த அத்தியாயத்தில் எல்லாமே பாபாவுடைய லீலைகள், அவருக்கு பக்தர்களுடைய கனெக்ஷன்ஸு, அவர் எப்படி அன்பாலையும் பாசத்தாலையும் பக்தர்களை ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவி செஞ்சார்ன்றதான் நம்ம பார்த்துன்னு வந்தோம். இந்த அத்தியாயத்தில் பாபாவுடைய மகா சமாதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1916ஆம் ஆண்டு ஒரு தசரா விடுமுறை அன்னைக்கு கிராமத்து மக்கள்லாம் கிராம எல்லையிலிருந்து ஊருக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. அதை ஷிமோலங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை எல்லையை தாண்டுதல் ஆர் ஷிலங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பாபா சாயந்தரம் திடீர்னு கடும் கோபம் அடைஞ்சிடுறாரு. தன்னுடைய தலையணி, கஃப்னி, லங்கோடு எல்லாத்தையும் அவுத்து கீழ்ச்சி போட்டு அந்த துணின்ற நெருப்பில் போட்டுடுறாரு. தீ ஜுவாலை பெருசாக எரிஞ்சின்னு இருக்குது. அவருடைய கண்கள் பார்த்திங்கன்னா சிவந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கார். யாருக்கும் அவருடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தைரியம் வரல. எல்லாம் டிஸ்டன்ஸில் நின்று வேடிக்கை தான் பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அவருடைய அடியவன் பாகோஜி ஷிண்டே அந்த லெப்பரசி அப்படின்ற ஒரு டிசீஸ்னால் கஷ்டப்பட்டு இருந்தான் இல்லையா, அதை பாபா மட்டும்தான் க்யூர் பண்ணி விட்டார். அவன் எப்போதுமே பாபாவோடய இருந்துன்னு இருக்கான். அந்த பாகோஜி ஷிண்டே என்ற அடியவன் என்ன பண்ணுறான், பாபா கிட்ட நெருங்கி அவருக்கு அந்த துணியெல்லாம் உடுத்திட்டு, என்ன பாபா இப்படி நீங்கள் கடும் கோபமாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது பாபா சொல்கிறாரு, இன்றைக்கி என்னுடைய தசரா விடுமுறை, நான் எல்லைக்கோட்டை தாண்டுற நாள் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னுடைய ஷிமோலங்கன் அப்படின்னு சொல்லிடுறாரு. யாருக்கும் ஒன்றும் புரியலை. ரொம்ப நேரம் கோபத்தில் இருக்கார். 1 மணி நேரம் கழிச்சு பாபா சாந்தமாயிடுறாரு. அன்றைக்கி நைட்டு சாவடி ஊர்வலம் நடக்குமா அப்படின்னு எல்லா பக்தர்களும் பயந்துட்டு இருக்கும்போது சாந்தமாகி அன்றைக்கி சாவடி ஊர்வலத்தில் கலந்துண்டு பக்தர்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. இதை தான் பாபா தன்னுடைய மகா சமாதி தினத்தை ஒரு குறிப்பால் 1916ஆம் ஆண்டு பக்தர்களுக்கு உணர்த்திடுறாரு. நம்ம இப்போ கவனமாக கதையெல்லாம் கேட்டு பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெறணும். 1918ஆம் ஆண்டு செப்டம்பர் 28 அன்னியிலிருந்து பாபாவுக்கு லேசான ஜுரம் வர ஆரம்பிச்சிடுறது. 2-3 நாட்கள் அந்த ஜுரம் கடுமையாக இருந்திருக்கு. பாபா தன்னுடைய பிட்சை போவார் இல்லையா, அதையும் நிறுத்திடுறாரு. சாப்பிடலை. அதனால் அவருடைய பாடி, அந்த உடம்பில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடுறது. 28ஆம் தேதி செப்டம்பர் அன்னியிலிருந்து 17 நாள் கழிச்சு அக்டோபர் 15 அன்றைக்கி விஜயதசமி. அன்றைக்கி மதியானம் 2:30 மணிக்கு பாபா சமாதி அடைஞ்சுடுறார். நவம்பர் 5, 1918ஆம் ஆண்டு சாயிலீலா பத்திரிகையில் ஒரு குறிப்பு பப்ளிஷ் ஆகிருக்கு. தாத்தா சாஹேப் கபர்டே அப்படின்ற பக்தருக்கு ப்ரொஃபஸர் நர்கே பாபா 1916ஆம் ஆண்டு தசரா விடுமுறையும் போது தன்னுடைய இயற்கை எய்தும் ஒரு செயலை செஞ்சு காமிச்சார் இல்லையா, அதுதான் அவருடைய தசரா விடுமுறை அப்படின்றத ஏற்கனவே குறிப்பால் சொன்னதை சாயிலீலா புக்கில் பப்ளிஷ் ஆகிருக்கு. நம்ம வாழுற இந்த வாழ்க்கையில் பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தை குரு கடாட்சம்தான் அப்படின்ற ஒரு ஒளி தான் நம்மளெல்லாம் நீக்குன்னு முந்தைய அத்தியாயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுடைய பார்வை தான் நம்மளுக்கு முக்திக்கு உண்டான வழியை காட்டுறது, நம்மளுடைய துன்பங்களெல்லாம் இன்பமாக மாற்றுறது. சத்குருவுடைய பாதத்தை நம்ம நினைவில் வச்சுட்டா நம்மளுடைய கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடும். மரணமும் தன்னுடைய கொடுமையை தளர்த்தி விட்டுரும். இந்த உலகத்தில் நம்ம துயரங்கள்லாம் நீக்கப்படும்.
அதனால் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ, யாருக்கெல்லாம் நம்மளுடைய மனசு சாந்தமடையும் அப்படின்னு விரும்புகிற பக்தர்கள்லாம் நம்ம சாயியுடைய கதைகளையும் லீலைகளையும் கேட்டுட்டே இருக்கணும். கேளாயோ ஸ்ரீ பாபா எந்தன் பிரார்த்தனையை உன் செவியால் 1000 ஜென்மம் ஆடிடும் பிள்ளை விழாமல் காத்தன்னை வாழ்த்தும் பிறவிகள் தோறும் இசை மலர் சேர்த்தே தொழாமல் தொழும் கரம் நிரப்பும். ராமச்சந்திர தாதா பாட்டில், தாத்யா கோட்டை பாட்டில் இவர்களுடைய மரணத்தை தவிர்த்தல். பாபா 1916ஆம் வருஷம் அந்த தசரா பீரியடில், தசரா தான் என்னுடைய விடுமுறை தினம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராமச்சந்திர தாதா பாட்டிலுக்கு நல்ல ஜுரம் வந்துடுறது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டையும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு எந்த ஒரு ரிலீஃபும் கிடைக்கல. அவர் தன்னுடைய வாழ்வின் கடைசி நேரத்துக்கோசரம் காத்துட்டுருக்கார். அப்போது கொஞ்ச நாள் கழித்து ஒரு மிட் நைட்டு பாபா வந்து அவருடைய தலகாணிக்கு பக்கத்தில் வந்து நின்றுடுறாரு. அப்போது ராமச்சந்திர தாதா பாட்டில் பாபாவுடைய பாதங்களை பிடிச்சின்ட்டு, பாபா, வாழ்க்கையில் நான் எல்லா விதமான நம்பிக்கையும் இழந்துட்டேன், எனக்கு எப்போ மரணம் வரும், நான் எப்போ சாவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம பாபா என்ன சொல்கிறாரு, நீ நீட் நாட் ஒரி, உன்னுடைய மரண ஓலை வித்ட்ரா பண்ணிட்டு நீ கவலைப்படாத, நீ சீக்கிரம் குணமாயிடுவேன்னு சொல்லிடுறாரு பாபா. ஆனால் அந்த நேரத்தில் தான் பாபா ஒரு குறிப்பை சொல்கிறாரு ராமச்சந்திர தாதா பாட்டீல்கிட்ட. என்னென்னா, நான் வந்து தாத்யா கோத்தே பாட்டீலை பற்றி தான் நான் கவலைப்படுறேன். அவன் 1918ஆம் ஆண்டு விஜயதசமி அன்னைக்கு அவன் மரணம் அடைஞ்சிருவான்னு சொல்லிடுறாரு. அப்போது பாபா ராமச்சந்திர தாதா பாட்டீல்கிட்ட, இந்த விஷயத்தை நீ யாருக்கும் சொல்லிடாத, தாத்யா கோத்தே பாட்டீல்கிட்டையும் சொல்லிடாத, நீ சொல்லிட்டேன்னு சொன்னால் அவன் ரொம்பமாக பயந்து பீதி அடைஞ்சிருவான்றாரு. இப்படியே போயின்னு இருக்கும்போது பாபா சொன்ன மாதிரி ராமச்சந்திர தாதா பாட்டில் க்யூர் ஆகி நல்லபடியாக நடமாட ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு மனசில் வந்து தாத்யா கோத்தே பாட்டிலுடைய அந்த மரணம் தான் அவருக்கு ரொம்ப மனசில் கலக்கமும் இருக்குது, நடுங்கிட்டே இருக்கார். ஏன்னா பாபா சொன்னால் அது நிச்சயமாக மாற்ற முடியாது அப்படின்றதுனால 2 வருஷத்தில் இறந்துடுவார் அப்படின்னு சொன்னதை அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாபா யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லி கூட பாலா ஷிம்பி அப்படின்னு அந்த ஷிரடியில் ஒரு டெய்லர் இருக்கார், அவர்கிட்ட போய் இவர் சொல்லிடுறாரு. ஆனால் இவங்க 2 பேருமே இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் வச்சுருக்காங்க. ராமச்சந்திர தாதா பாட்டிலும் பாலா ஷிம்பியும் தாத்தியாவுடைய உயிர் என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துன்னு இருக்காங்க. அப்படியே அந்த ராமச்சந்திர தாதா தன்னுடைய படுக்கையிலிருந்து மெதுவாக நடமாட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த நாட்கள்லாம் வெகு வேகமாக ஓடுறது. 18ஆம் வருடமும் ஆரம்பித்து அந்த வருஷத்துடைய அந்த விஜயதசமி நாளும் கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்கு. பாபா என்ன சொன்னாரோ அதே நேரத்தில் தாத்யா கோத்தே பாட்டில் ஜுரத்தில் படுத்த படுக்கை ஆயிடுறாரு. அவரால் பாபாவுடைய தரிசனத்தை வந்து மசூதியில் பார்க்க முடியல. அதே நேரம்தான் பாபாவுக்கும் ஜுரம் வர ஆரம்பிச்சிடுறது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அவருடைய உடல் நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமான நிலைக்கு தள்ளப்படுறது. ஆனால் தாத்யா பாட்டிலுக்கு பாபா கிட்ட முழு ஃபெய்த் இருக்குது அவருக்கு. ஏன்னா பாபா எப்போவுமே ஒரு பாதுகாவலர், தன்னை எப்போவுமே காத்து ரட்சிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஆனாலும் அவனுடைய காய்ச்சல் வந்து ரொம்ப மோசமாக போய் டேஞ்சர் நிலைமைக்கு அவரும் தள்ளப்படுறாரு. அவரால் அசைய முடியல, நடக்க முடியல. எப்பவுமே அவர் பாபாவையே தன்னுடைய நினைவில் வச்சு கொண்டிருக்காரு. அதே நேரத்தில் பாபாவுடைய உடல் நிலையும் மோசமாக வளர்ந்து அதுவும் ஒரு கெட்ட நேரத்தை நோக்கி தான் வளர்ந்து வந்துருக்கு. ஏற்கனவே பாபா சொன்னார் இல்லையா, அந்த விஜயதசமி நாள் அன்றைக்கி அந்த டேட்டில் தாத்யா கோட்டை பாட்டில் மரணம் அடைவான்னு அந்த நாளும் வந்துடுது.
ராமச்சந்திர தாதாவும் பாலா ஷிம்பியும் தாத்தியா கோட்டையை பாட்டில் பற்றி ரொம்ப மனசில் நினச்சி பயந்துன்னு இருக்காங்க. எப்படியும் அவன் இன்றைக்கி இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாபா சொன்ன மாதிரி இன்றைக்கி தாத்தியா தன்னுடைய உடலை விட்டு மரணம் அடைவான்னு அவங்க 2 பேரும் நினச்சின்னு இருக்கிற நேரத்தில் விஜயதசமியும் மறுநாள் காத்தால் பொழுது புலர்கிறது. தாத்தியாவுடைய நாடி மெதுவாக அடிச்சுன்னு இருக்கு. விரைவில் அவர் இந்த மரணத்தை எதிர்நோக்குவார் அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வினோதமான ஆச்சரியமான நிகழ்ச்சி நடைபெறுறது. தாத்தியா உயிர் பிழைத்து கொள்கிறார். அவருடைய மரணம் தவிர்க்கப்படுறது. அவருக்கு பதிலாக பாபா தன்னுடைய உடலை விட்டு தான் சமாதி அடைந்துடுறார். அந்த நேரத்தில் ஒரு எக்ஸ்சேஞ்சு நடந்த மாதிரி இருக்குது. பாபா எதுக்கோசரம் தாத்தியா பாட்டிலுக்கோசரம் தன்னுடைய உயிரை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் அதை பற்றி பேசின்னு இருக்காங்க. அது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. அது நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவை. அது நம்மால் அதை பற்றி ஒரு அனாலிசிஸோ ஒரு ஆராய்ச்சியோ பண்ண முடியாது. ஆனாலும் பாபா தன்னுடைய சமாதி அப்படின்ற ஒரு குறிப்புக்கு தன்னுடைய பெயருக்கு பதிலாக தாத்தியாவுடைய பெயரை போட்டு இந்த ஒரு குறிப்பை எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் அப்படின்றது தான் நமக்கு மனசில் படுறது. மறுநாள் காத்தால் அக்டோபர் 16 பண்டரிபுரத்தில் நம்ம தாஸ்குனு மகராஜ் இருக்கார் இல்லையா, அவர் தான் பாபாவுடைய புகழை எல்லா இடத்துலையும் பரப்பினவர். தன்னுடைய கீர்த்தனையினாலையும் பஜனையினாலையும். தாஸ்கனுடைய கனவுல அன்னைக்கு பாபா போய் தோன்றி என்ன சொல்கிறாரு, நான் வசித்து வந்த மசூதி இடிஞ்சு விழுந்துடுத்து. ஷிரடியில் இருக்கிற எல்லா கடைக்காரங்களும் அந்த எண்ணெய் கொடுக்குறவங்களும் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. அதனால் நான் அந்த ஷிரடியை விட்டு நான் கிளம்பி நீங்கி போயிட்டேன். இதை நான் உனக்கு சொல்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். நீ என்ன பண்ணு, தயவுசெய்து ஷிரடிக்கு போய் என்னை மலர்களால் போற்றி ஒரு அலங்காரத்தை செய் அப்படின்றாரு. இந்த விஷயத்தை தாஸ்கனு கனவுல கேட்ட உடனேயே அவருக்கு ஷிரடியிலேருந்து சில கம்யூனிகேஷன்ஸும் வருது. அது மூலியமாகவும் அவர் புரிஞ்சுக்கிறாரு பாபா இந்த உடலை உகுத்துட்டு சமாதி ஆயிட்டார்னு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஷிரடிக்கு தன்னுடைய சீடர்களோடு பஜனையையும் கீர்த்தனைகளையும் பாபாவுடைய சமாதி முன்னாடி செய்ய தொடங்கிறாரு. கடவுள் நாமத்தை பாடுறாரு. அந்த ஹரிநாமத்தோடு அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கையாலேயே ஒரு பூமாலையை தொடுத்து பாபா சமாதி முன்னால் வச்சு அன்னைக்கு பாபாவுடைய பெயரால் அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு ஒரு அன்னதானமும் செய்து வைத்து பாபாவுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறார். பிறவிகள் தோறும் இசை மலர் சேர்த்தே தொழாமல் தொழும் கரம் நிரப்பும் சத்குரு உனை பாட பாபா என ஏற்ற சுவாமி. கேளாயோ ஸ்ரீ பாபா எந்தன் பிரார்த்தனையை உன் செறியால். கேளாயோ ஸ்ரீ பாபா எந்தன் பிரார்த்தனையை உன் செறியால்.